ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது வாசலில் போடக்கூடிய அழகான கோலங்கள். மற்ற நாட்களில் நம்ம கோலம் போட சோம்பேறித்தனம் பட்டாலும் இந்த மார்கழி மாதம் வந்துடுச்சு அப்படின்னா வாசலில் அழகழகாக கோலம் போடுவோம். ஆனால் சில பேர் மார்கழி மாதம் இரவு நேரத்திலேயே வாசலில் கோலம் போட்டுட்டு தூங்க போயிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் தான் நம்ம தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் வாசலை கூட்டி. அதன் மூலம் நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். மார்கழி மாதம் இரவு நேரத்தில் கோலம் போடுறதுனால எந்த ஒரு நல்லதும் நம்ம வீட்டிற்கு நடக்காது. மார்கழி மாதம் நிலைவாசலில் நம்ம சாணம் தெளித்து கோலம் போடுவது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். நம்மள இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் சாணங்கிறது இன்றளவுக்கு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. நம்ம தேடி பிடிச்சி தான் அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போடணும். ஆனால் எல்லாராலையும் அது முடியுமானா கட்டாயம் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கோம். வெளியில் டைல்ஸ் ஒட்டிய தரை தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்கிறதுக்கான ஒரு எளிமையான வழிமுறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் கிழங்கு 2, ஏலக்காய் 10, பச்சை கற்பூரம் 2, 10 கிராம்பு, இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. வாசனை நிறைந்தது இந்த பொடி. இதை அரை பக்கெட் தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு இந்த தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நல்லா நைட்டே கலந்து வச்சுருங்க. இந்த தண்ணியை கொண்டு போய் வெட்ட வெளியில் நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்டு மொட்டை மாடி, வெளியில் பால்கனி இந்த மாதிரி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணியை கொண்டு போயிட்டு வாசலில் தெளித்து நீங்கள் கூட்டி கோலம் போடுங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். சாணம் தெளித்து கோலம் போட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அதே பலன் இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போடும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டு முன்னாடி டைல்ஸ் தான் இருக்குது, தண்ணீர் தெளித்து கோலம் போட முடியாதுங்கிறவங்க மாப்பு மூலயமா, அதாவது இந்த தண்ணியில் இந்த பொடியை போட்டு மாப்பில் நனைச்சிட்டு நல்லா டைல்ஸை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடலாம். இதை தினம் புது தண்ணியில் தான் இந்த பொடியை கலந்து நம்ம பயன்படுத்தணும். மார்கழி மாதம் 30 நாளுமே இதை நம்ம போடலாம். 30 நாளும் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த ஒரு தண்ணீரை நிலைவாசலில் தெளிங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லை, நம் வீட்டிற்கு மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் கிடைக்கும். 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். நிச்சயமாக பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம் வீட்டில் நம்ம உழைக்கக்கூடிய பணங்கிறது வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரும். அதனால் இந்த மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை செய்தாலும் சரி, இல்லை மாதம் முழுவதும் இந்த மார்கழி முழுவதுமே நீங்கள் செய்தாலும் சரிங்க, சிறப்பான பலனை நம்ம அடைய முடியும். அதனால் கட்டாயம் மறக்காமல் இந்த ஒரு பொடியை தயார் பண்ணி வாசல் தெளித்து கோலம் போடுங்க. லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக நம் வீட்டிற்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு எது செய்தாலும் நீங்கள் எப்போ நிலைவாசலை திறந்தாலும் கொலவாசலை திறந்துட்டு ஒரு 2 நிமிஷம் திறந்து வச்சு அதை மூடிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசலை தெளிங்க. தெளிக்கும் பொழுது 2 கதவு இருந்துச்சுன்னா 2 கதையும் ஒத்தாப்போல் திறங்க. அஷ்டலட்சுமி வருக வருக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலைல ஏஞ்சோடனே அப்படியே போய் திறக்காமல் முகம் கை காலெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நெத்தியில் பொட்டு வச்சுட்டு தலையெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் எப்பொழுதும் நிலைவாசலை திறங்க. சில சுட்சம வழிபாடுகள்ங்கிறது இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக நம்ம செய்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம் வீட்டிலும் லக்ஷ்மி கடாட்சம் பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.